Taste the Daily. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கடும் குளிரால் சுற்றுலா பயணிகள் தவிப்பு. சாரல் மழையும் கடும் பனிமூட்டமும் சேர்ந்து வாட்டி வதைப்பதால் தீமூட்டி குளிர்காயும் உள்ளூர் வாசிகள். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அரசு தலைமை மருத்துவமனை கட்டுமான பணிகளால் 32க்கும் மேற்பட்ட வீடுகளில் தொடர்ந்து விரிசல். விடிய அரசின் அலட்சியத்தால் வீடுகளை இழந்து உயிர் பயத்தில் தவிக்கும் மக்கள். திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூரில் ஆட்டுச்சந்தையில் ஆடி மாதத்தை முன்னிட்டு 1 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனை. அம்மன் கோயில்களில் விழாக்கள் துவங்குவதால் ஆடுகள் விற்பனை அதிகரிக்கும் என வியாபாரிகள் நம்பிக்கை. நீலகிரி மாவட்ட தெப்பக்காடு மாயாறு தரைப்பாலத்தில் மீண்டும் போக்குவரத்து தொடக்கம். மீண்டும் கனமழை அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் போக்குவரத்து நிறுத்தப்படும் என்பதால் மக்கள் கவலை. காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக 50 அடியை தொட்ட மேட்டூர் அணையின் நீர்மட்டம். பொம்மை முதல்வர் கர்நாடகாவிடம் ஒரு சொட்டு தண்ணீர் கூட கேட்டு பெறாத நிலையில் வருண பகவானின் கருணையால் விவசாயிகள் நிம்மதி. நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிப்பு. அவலாஞ்சியில் 20.4 சென்டிமீட்டர் மழை பதிவு. மேற்கு தொடர் மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு. தரைப்பாலம் மூழ்கியதால் போக்குவரத்து துண்டிப்பு, கிராம மக்கள் அவதி. உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிராவில் பாஜக நிர்வாகிகளுக்கு இடையே உச்சகட்ட உட்கட்சி பூசல். யோகிக்கு எதிராகவும் அஜித் பவாருக்கு எதிராகவும் கொடிபிடிக்கும் பாஜக நிர்வாகிகளால் குஜராத் மாடல் நிர்வாகிகள் கலக்கம். உத்தரப்பிரதேச குஜராத் மாடல் அரசில் போலி பால் விநியோகிக்கப்பட்ட அவலத்தால் பரபரப்பு. போலி பாலை ஏற்றிச் சென்ற வாகனத்தை பறிமுதல் செய்து பாலை குழி தோண்டி கொட்டியளித்த போலீசார். ஜிவிகே பவர் நிறுவனத்திற்கு வழங்கிய கடன் தொகை 5000 கோடி ரூபாயை வசூலிக்காமல் ஏமாற்றும் குஜராத் மாடல் அரசு. பெரு நிறுவனங்களுக்கு சாமரம், சாமானியர்களுக்கு கடிவாளமா என என்டிஏ கூட்டணி அரசுக்கு மக்கள் கேள்வி. சத்தீஸ்கர் மாநில எல்லையில் மாவோயிஸ்டுகள் 12 பேர் சுட்டுக் கொலை. பாதுகாப்பு படையினருடன் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் 12 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் 2 வீரர்கள் காயம். காஷ்மீர் மாநிலம் தோடாவில் தீவிரவாதிகள் தாக்குதலில் வீரமரணம் அடைந்த கேப்டன் பிரிஜேஷ் தாபாவின் உடலுக்கு இறுதி மரியாதை. மேற்கு வங்க மாநிலம் சிலிகுரியில் இராணுவ மரியாதையுடன் உடல் நல்லடக்கம். (2023) சுமார் 16 லட்சம் குழந்தைகளுக்கு எந்தவொரு தடுப்பூசியும் செலுத்தாத மோசமான நாடுகளின் பட்டியலில் 2வது இடத்தில் இந்தியா. தடுப்பூசி செலுத்தாத குழந்தைகளை கண்டறிந்து விரைவாக தடுப்பூசி செலுத்த நடவடிக்கை எடுக்க உள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தகவல். அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு மீண்டும் கொரோனா தொற்று உறுதி. அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் இருந்து ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் எக்ஸ் நிறுவனங்களின் தலைமையகத்தை டெக்சாஸ் மாகாணத்திற்கு மாற்றப்போவதாக எலான் மஸ்க் அறிவிப்பு. கலிபோர்னியா மாகாண அரசின் நடவடிக்கைகளால் நொந்து போய் வெளியேறும் எலான் மஸ்கின் நிறுவனங்கள்.
திருமணமான ஒரே வருடத்தில் துபாய் இளவரசி விவாகரத்து. கணவருக்கு வேறு சிலருடன் தொடர்பு உள்ளதால் விவாகரத்து செய்ததாக இன்ஸ்டாவில் அறிவிப்பு. இந்திய கிரிக்கெட் வீரர் KL ராகுல் அவரது மனைவி அதியா சுனில் ஷெட்டி ஆகியோருக்கு 20 கோடி ரூபாயில் வாங்கிய அடுக்குமாடி குடியிருப்பு. 3350 சதுர அடியில் 4 கார் பார்க்கிங் வசதிகளுடன் கூடிய குடியிருப்பில் குடியேறும் நட்சத்திர தம்பதி.